ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, சீர்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. இந்த காலை வேளையிலே ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னதாக மாலை சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறதுங்கிறதை ஞாபகப்படுத்துகிறேன். சகோதரர்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தேவனாய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமோ என்கிறதான சந்தேகம் என்னவென்று கேட்டால், அவனுக்கும் வயதாய் கொண்டு போயிருந்தது, சாராளுடைய கற்பமும் செத்து போயிற்று, இனி நம்பிக்கைக்கு வழி இல்லை என்று நினைக்கின்ற வேளையில சொல்லியிருக்கிறது, ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே, விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை, அவனுக்கும் 100 வயசு ஆயிடுச்சு, சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய கற்பமும் செத்து போயிடுச்சு, வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலையில 20ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அப்போ அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். எப்படி? தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படலை. சூழ்நிலைகள் ஒன்றும் அவனுக்கு சாதகம் இல்லை. அவனுக்கு வயசாயிடுச்சு, சரீரம் செத்து போச்சு, தன் மனைவியினுடைய கற்பம் செத்து போச்சு, இனி ஒரு சந்ததி உருவாக வாய்ப்பு என்கிறதான சான்ஸே இல்லை என்கிற சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவனுக்கு ஒரு சந்தியை உண்டாக்குவேன். அந்த வாக்கு தத்தத்தை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். அதில் நிச்சயமாய் நம்புகிறது மாத்திரமல்ல, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதே போல சூழ்நிலைகள் ஒன்றும் பாதிக்கிறதுக்கு இடம் கொடாதபடி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் அப்படியே செய்வார்ன்றதை விசுவாசித்தால், glory to God, சூழ்நிலைகள் எல்லாம் சாதகம் இல்லாவிட்டால் தேவன் வாக்கு செய்ததை தேவன் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை வாக்கு செய்திருக்கிறார். ஆக்சுவலி வேத வசனங்கள் எல்லாமே வாக்கு தத்தங்கள் தான். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அப்படிதான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் எண்ணாதபடி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். இன்றைக்கு நாம் எல்லாரும் அந்த ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவர்களாய் எங்களுடைய ஓட்டத்தை ஓட, எங்களுடைய ஓட்டத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த விசுவாச நன்மைகளை உலகம் கண்டு எங்கள் பின்னாலே இயேசுவை நோக்கி ஓடி வர நாங்கள் அதற்கு சாட்சிகளாய் விளங்க எங்களுக்கு நீர் ஒத்தாசைப்படும். அது செய்தபடியால் உமக்கு நன்றி. உங்க பரிசுத்த நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். God bless you abundantly again and again and again and again. Amen.